ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ டிஎன்ஏவோட ஆன்லைன் ஷெடியூல் பற்றி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஷெடியூலில் எதனால் வந்து என்ன கவுன்சிலிங்கோட டேட் கொடுக்காம இருக்காங்க, அதில் என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆஸ் பர் த ஏஐசிடி அகாடமிக் கேலண்டர்னு போட்டிருந்தாங்க. சரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஏஐசிடி அகாடமிக் கேலண்டருக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்காக ஏஐசிடி அகாடமிக் கேலண்டருக்காக வெயிட் பண்ணணும்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏஐசிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ ஆல் த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா ஷுட் கம்ப்ளை வித் த ஏஐசிடி. ஏஐசிடிக்கு கீழே தான் எல்லா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வர வேண்டும். ஸோ ஏஐசிடி என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க வந்து ஒபே பண்ணியாக வேணும். எதனால் அந்த ஏஐசிடி கேலண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, க்ளோஷர் ஆஃப் அட்மிஷன்ஸ் எப்போ இருக்கணும், லாஸ்ட் டேட் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ இருக்கணும், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் எப்போ இருக்கணும், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் பிஜி எப்போ இருக்கணும், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் இது லேட்டரல் என்ட்ரி எப்போ இருக்கணும், ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்கணும், ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கிளாஸஸ், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்கணும், எக்ஸாமினேஷனோட பீரியட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த ஏஐசிடி கேலண்டர்ல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, க்ளோஷர் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது அதில் ரொம்ப கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. இந்த 2025-26 அப்படிங்கிற ஆண்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து என்ன டேட்டோட நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆஸ் பர் ஏஐசிடி நாம்ஸ் படி ஒவ்வொரு கல்லூரியும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் லாஸ்ட் டேட் ஃபார் ரீஃபண்ட்னு ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் டேட் ஃபார் ரீஃபண்ட் ஒபே பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய டேட் படி அவங்க வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க, நீங்கள் அந்த காலேஜில் சேரலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் ஏஐசிடியோட கேலண்டர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் ஃபார் ரீஃபண்டுக்குள்ள நீங்க நேராக அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அவங்க அந்த நீங்க கட்டின ஃபீஸை வந்து திருப்பி கொடுத்தாகணும். இது ஆஸ் பர் ஏஐசிடி நாம்ஸ். இதை யாருமே மாற்ற முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும், அது ஒரு சின்ன அஃபிலியேட்டட் காலேஜ்ல இருந்து மிகப்பெரிய பிரைவேட் யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாருமே ஏஐசிடி நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டியும் ஏஐசிடி அகாடமிக் கேலண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கான கவுன்சிலிங்கான டேட்ஸ் வந்துடும். நன்றி, வணக்கம்.